அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம எந்த கோவிலை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம சேலத்துல இருக்கிற ஜங்ஷன்ல இருக்கிற சாய்பாபா கோவிலுக்கு தான் நம்ம இங்க வந்திருக்கோம். இந்த கோவில்ல வந்துட்டு நம்ம ஷீரடிக்கு போனா எப்படி சாமி இருப்பாங்களோ பாபா, அதே மாதிரி இங்க இருப்பாங்க. அங்க கூட போனா கூட பக்கத்துல நின்று பார்க்க முடியாதுங்க. நம்ம சேலத்துல இருக்கிற இந்த சாய்பாபா கோவில்ல நம்ம காலை தொட்டு கும்பிடலாம். பக்கத்துலயே நின்று எவ்வளவு நேரம் வேணாலும் கும்பிடலாங்க. ரொம்ப அருமையா இருக்கும். உள்ள போனோமா அப்படின்னா ரொம்ப சைலண்டா நம்ம மைண்டு பீஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம கோவில் என்ட்ரன்ஸ்ல தான் நிக்கிறோம். உள்ள போய் நம்ம பார்க்கலாம். அன்னைக்கு காலையில 7 மணிக்கு கொடியேற்றத்துடன் ஒரு பொருட்சோம் தொடங்கும். அதை தொடர்ந்து பாபாவுக்கு சிறப்பான அபிஷேகம், விஷ்ணு சகஸ்ரநாமம், ஹனுமன் சாலிசா, பாராயணம், சாய் பஜன், ஆர்த்தி முடிஞ்சது சத்யநாராயண பூஜை நடத்தும். அதை தொடர்ந்து மாலையார்த்தி முடிஞ்சதுக்கப்புறம் சாய் கீர்த்தனை, அதோடைய பாபாவுடைய நல்ல ஊர்வலம், அதாவது சாமி உற்சவம் நடக்கும். அதை தொடர்ந்து இடமாகும். அன்னைக்கு நாள் முழுவதும் எல்லோரும் பாபாவுடைய ஸ்ரீ குரு அதை தொடர்ந்து இடமாகும். அன்னைக்கு நாள் முழுவதும் அன்னதானம் தொடர்ந்து எல்லோரும் பாபாவுடைய ஸ்ரீ குரு பூர்ணிமா உற்சவம் ஜூலை 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கு பூஜை அதை தொடர்ந்து மாலையாற்றி முடிந்ததுக்கப்புறம் சாய் கீர்த்தனை, அதோடைய நமஸ்காரம். ஜூலை 10ஆம் தேதி வியாழக்கிழமை ஸ்ரீ குரு பூர்ணிமா உற்சவம். எப்பவும் போல இந்த வருஷம் சாய் கீர்த்தனை, அவருடைய நல்ல ஊர்வலம், அதாவது சாமி
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.